ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தையாக இருக்கிறதெல்லாம். கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இரு, கர்த்தரிடத்தில் நீ என்னவா இருக்கணுமா, மனமகிழ்ச்சியா இரு, சந்தோஷமா இரு. அவன் இருதயத்தை என்ன பண்ணுவாராம், உனக்கு தேவைகள் எல்லாவற்றையும் அவர் கரெக்டாக அழகாக நடத்துவார். உன் வழியில் என்ன பண்ண கர்த்தருக்கு ஒப்புவிச்சிரு, அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் மன மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக என்ன பண்ணுவதில்லை, நம்ம இருப்பதில்லை. அவர் சன்னிதானத்தில் போனால் புலம்புறோம். அன்னால் வேதனையோடு அந்த இடத்துக்குள்ளே போகிற, ஆலயத்துக்குள்ளே கவலையோடு போகிறா. ஆனால் அந்த ஆலயத்துட்டு அவள் வெளியே வரும்போது மன மகிழ்ச்சியாக அவள் வெளியே வந்ததை பார்க்கிறோம். கர்த்தர் அவள் இருதயத்தின் வேண்டுதலை அவளுக்கு செய்தார். அவள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தால், அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவள் காரியத்தை என்ன பண்ணார், அவர் வாய்க்க பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்னாளோட வாழ்க்கையில் இந்த வசனம் அன்னால் நல்லா பொருந்தும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு நம்மளோட அவர் நம்மளோட காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், மனுஷன் வாய்க்க செய்வாங்க, அரசியல் தலைவர்கள் செய்வாங்க, ஊழியக்காரங்க செய்வாங்க, என் பெற்றோர்கள் செய்வாங்க, என் கூட பிறந்த சகோதரிகள் செய்வாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அவங்க யாருமே செய்ய முடியாது. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமீன் சொல்லுங்களேன். அவரால் மட்டும்தான் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். ஒரு மனிதனால் ஒரு முடிய கூட என்ன பண்ண முடியாது, நவுட்ட முடியாது. ஆமீன் சொல்லுவோமா? அவர் தேவன் நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். அவர் சகலத்தையும் உங்களுக்காக செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.